முதல் கடவுளான ஆனைமகனுக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 2 விதமான பிடிக்கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 15 நிமிஷம் போதும் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல செய்ய போகிறது காரப்பிடி கொழுக்கட்டை. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரே 1 நிமிஷம் தான் வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது வெங்காயம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேங்காயும் கலர் மாறக்கூடாது, ஜஸ்ட் நல்லா கலந்து மட்டும் விடுங்க. இப்போ நான் இந்த கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் தண்ணி சேர்க்குறீங்களோ அதே கப்பில் தான் மாவை அளந்து எடுக்கணும். இப்போ நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதே கப்பில் மாவை அளந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இப்போ நம்ம தண்ணி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ஹையில் இருந்தால் தண்ணி சட்டுன்னு இழுத்துரும் அந்த மாவு. அந்த தண்ணியோட நல்லா மாவு கலந்து வந்தால் போதும், ரொம்ப நேரம்லாம் கலந்து கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். இதை இறக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருக்கோம். இதிலே ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த மாவு நல்லா இந்த சுடுதண்ணியில் வெந்து வந்துருச்சு. மூடி வச்சு ஆற விட்டுருங்க. மாவு இல்லைன்னா காஞ்சிரும். இப்போ அடுத்து இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் வெல்லத்தை அளந்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்து வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். கரைச்சி தான் விட போகிறோம், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு வெல்லம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். மாவை கிண்டி எடுக்கிற மாதிரியான பாத்திரம் சேர்த்துக்கோங்க. நான் கடாயை ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். தூசு மண் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்து நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதையுமே சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கடாய் சில்வர் கடாய் இல்லாமல் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா திரண்டு வர்றதுக்கு. நான் சில்வர் தான் எடுத்திருக்கேன். சில்வருங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவு கிண்டுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுமே இது மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து இதை இறக்கிற வேண்டியதுதான். கொழுக்கட்டை எப்பயுமே இந்த மாதிரி வெள்ளை கரைசலில் நல்லா கொதிக்க வச்சு மாவை கிண்டி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மாவு திரண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுமே இதையுமே எடுத்து நம்ம மூடி போட்டு ஆற விட்டுடலாம், இல்லைன்னா மாவு காஞ்சிரும். இப்போ 2 மாவுமே நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கார கொழுக்கட்டையை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்து பிடிச்சிக்கிறேன். மாவை கையில் நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி கையால் அச்சு போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி. இப்போ இந்த மாதிரி கார கொழுக்கட்டைகளை எல்லாமே பிடிச்சி எடுத்துட்டேன், ரவுண்ட் ஷேப்லேயும் ஷேப்லேயும். இப்போ அடுத்து இனிப்பு கொழுக்கட்டை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிட்டு பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையால் இந்த மாதிரி கை விரல் பதியிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கொழுக்கட்டையுமே நல்லா பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஆவியில் வேக விட்டுக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை தட்டை இதுக்குள்ளார வச்சுருவோம். வச்சுட்டு இதை வேக விட்டுக்கலாம். இது வேகிற டைம் 7 நிமிஷம் தான். இதை நல்லா வேக விட்டு பார்க்கலாம். இப்போ 7 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. கொழுக்கட்டை கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். டக்குன்னு 15 நிமிஷத்தில் 2 விதமான கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.